இன்றைய தினம் எங்களது தமிழக வஉசி சேவாதளத்தின் அருமையான ஒரு நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற மக்கள் மனித உரிமை கழக பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவர் நண்பர் அவர்கள் வந்திருப்பதை முன்னிட்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறோம். இத்துடன் எங்களது வஉசி தமிழக வஉசி சேவாதளத்தினுடைய நிறுவனரும் பொதுச் செயலாளருமாகிய திரு பழனி சுந்தரம்பிள்ளை ஐயா அவர்களும் திரு பிச்சையா பிள்ளை அவர்களும் இத்துடன் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனர் தான் எப்பவுமே நீங்க தான் இருக்கணும், நாங்க கூடவே இருக்கிறோம். இப்படி இருந்துருவோம். பழனி சுந்தரம்பிள்ளை, நிறுவனர், தமிழக வஉசி சேவாதள சங்கம். இந்த சங்கமானது கடந்த 20 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருது. ஃபஸ்ட்டு வஉசி சேவாதளம் வச்சு நாங்கள் செயல்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போது புதிதாக ரினியூவல் எல்லாம் பண்ணி புதிய நிர்வாகிகள் போட்டு தமிழக வஉசி சேவாதள சங்கம் கரண்ட் இந்த வரைக்கும் நாங்கள் அதை ரினியூவல் பண்ணியிருக்கிறோம். தமிழக வஉசி சேவாதளத்துடைய நோக்கம் மிராஸ்தார், வழக்கறிஞர், வணிகர், இப்படி பல்வேறு பட்டங்களை உடைய சுதந்திரத்துக்காக போராடிய வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மேல் பற்று உண்டான, அவர் மேல் பாசம் உண்டான, தேசிய தலைவர் மேல் பாசம் உண்டான, மதத்தால், இனத்தால், கல்வியால், பொருளாதாரத்தால், வயது வித்தியாசத்தால் மாறுபட்ட அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது இந்த தமிழக வஉசி சேவாதளத்தினுடைய நோக்கம். தமிழக வஉசி சேவாதளத்தினுடைய அங்கத்தின் நிறுவனரின் துணையாக தலைமை பொறுப்பை ஏற்று இன்று சென்னை எழும்பூரில் உள்ள என்னுடைய தலைமை கழகத்தில் இந்த உங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் முன் தெரியப்படுத்த உங்களை அழைத்து உங்கள் முன் நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு தொடங்குகிறேன். இன்றைய தினத்தில் வஉசி சேவாதளம் என்பது நமது இனத்திற்காகவும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒரு செயல் தளமாகத்தான் நாங்கள் அமைத்திருக்கிறோமே தவிர அரசியல் நோக்கோடு தனிப்பட்ட கருத்தோடு நாங்கள் இதை செயல்படுத்த இல்லை. இதை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு தலைவர் என்ற பொறுப்பில் எனக்கென்ற ஒரு கடமைகள் இருப்பதை முன்னிட்டு அதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன். என்னவென்றால், திரு ஐயா செக்கிழுத்து செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி வஉ சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள் 41 ஆண்டு காலமாக சிறைவாசத்தில் இருந்து உலகத்திலேயே அதிகப்படியான ஒரு கொடுங்கோல் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சிறைவாசத்தை அனுபவித்து அதனுடைய இயக்கத்திலேயே அந்த இதிலேயே மூழ்கி அவருடைய இன்னுயிரை துறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய நமது பிள்ளை சமுதாயத்தினுடைய சார்பாகவும் அவருடைய நினைவாகவும் நாம் வேளாளர் என்ற ஒரு இனத்தின் பற்றுதலாலும் தான் இந்த வஉசி சேவாதளம் என்பது செயல்பட்டு வருவது என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய சார்பாக அவருடைய செயல்பாடுகளும் அவர் செய்த தியாகத்தையும் இந்நாளில் இருக்கும் அரசாங்கமும் சரி மக்களும் அவர்கள் மனதிலிருந்து எடுத்துக்கொண்டது போன்ற ஒரு பிரிவினையை காட்டுகிறார்கள் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆக போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் ஐயா அவர்களின் பெயரில் எங்களுடைய தளத்தில் இருந்து மற்றும் தமிழகம் அனைத்திலும் அவருடைய பெயரில் இயங்கும் சங்கங்கள், பரிவாரங்கள் மற்றும் தளங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒன்றின் கீழ் ஒரு குடையின் கீழ் அமைய வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து முதற்கட்டமாக ஒரு கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். இரண்டாவதாக திரு செக்கிழுத்து செம்மல் ஐயா வஉ சிதம்பரனார் அவர்கள் கோயம்புத்தூரில் உள்ள சிறையில் 41 ஆண்டு காலத்திற்கும் மேலாக சிறைவாசம் அனுபவித்து வெள்ளைக்காரர்களின் கொடுங்கோல் ஆட்சியில் அவர்களுடைய துன்புறுத்தலின் கீழ் உடலை வருத்தி நம்மளுடைய இனமான சொந்தமான அவர்
வாழ்க்கையே துறவரம் பூண்டது போல் ஆகி இன்னுயிரை நீத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய உதவிகளையும் செய்து ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு, நாட்டினுடைய தமிழக அரசு அவருடைய நினைவாகவும் அவருடைய பொறுப்பாகவும் அவருடைய வரலாறையும் கல்விப்பாட புத்தகத்தில் இதுவரை கொண்டு வந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் அவருடைய வரலாற்றை ஒரு பாட புத்தகத்தில் ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அவர் அடிமையாக வாழ்ந்த, சிறைவாசம் அடைந்த கோயம்புத்தூரில் அவர் எழுத்த செக்கு இன்றும் இருக்கிறது. எங்களால் முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறை அந்த தினத்தில் நாங்கள் அந்த செக்கிற்கு ஒரு மரியாதை செலுத்தி அவர் நினைவாக ஒரு 300-500 பேர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம். இதுவும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பூங்காவிற்கு வ.உ. சிதம்பரம் ஐயாவுடைய சிலை நிறுவப்பட்டு உள்ளது, அரசால் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த சிலையின் அடிவாரத்தில் உள்ள கல்வெட்டில் வ.உ. சிதம்பரனார் என்றுதான் இருக்கிறதே தவிர வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற அந்த அடைமொழி அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை அரசு மேல்கோள் காட்டி அரசு அதை நிராகரிக்காது ஏற்றுக்கொண்டு நாங்கள் கேட்கும் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்ற பெயரை அதில் எழுத வேண்டும் என்று தலைவணங்கி எங்கள் சேவாதளத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, அண்மையில் 26/2/2026 அன்று நமது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருத்தணியில் உள்ள ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிலையும், திருத்தணியில் அமையப்பட்டுள்ள சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிலையும், மாயாவரம் முன்ஷிப் வேதநாயகம் பிள்ளை அரங்கமும், அதே சமயத்தில் மாயாவரத்தில் உள்ள நாகப்பன் படையாட்சி ஐயா அவர்களின் திருவுருவச் சிலையும் மற்றும் தஞ்சையில் நாடிமுத்து பிள்ளை அவர்களுடைய சிலையும் அடைமொழியோடு சேர்த்து அவர்களுக்கு சிலை திறப்பு செய்த தமிழக முதல்வர் அவர்கள் ஐயா நாட்டுக்காக போராடி மிகவும் குடும்பத்தை இழந்து, வருமானத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்து நம் நாட்டு மக்களுக்காக சேவை புரிந்த, இன்னுயிர் நீத்த திரு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பெயரில் சிதம்பரனார் என்றே அவரும் அழைக்கிறாரே தவிர சிதம்பரம் பிள்ளை என்ற அந்த அடைமொழியை அவருக்கு சேர்த்து வழங்காத இருப்பது கண்டு அவர் இனத்தை சேர்ந்து நாங்களும் சரி, இன்னும் தமிழக மக்களும் சரி மிகவும் வியப்புடனும் மன வருத்தத்துடனுமே இருக்கிறோம். அன்றிருந்து இன்று வரை அதற்கு ஒரு தீர்வு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களுடைய மனம் முகந்து எங்களுக்கும் ஒரு நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, தமிழக வ.உ.சி. சேவாதளம் என்பது ஒரு இயக்கம், பெரும் இயக்கம். சொல்லப்போனால் பலன் எதிர்பார்த்து இருக்கும் என்ற இயக்கமாக இல்லாது, நலம் கருதி, நலனுக்காக, நல்லதை செய்வதற்காக நாடி வருபவர்களை அன்போடு அரவணைத்து அவர்களுக்காக சேவை மனப்பான்மையில் அவர்களுக்கு சேவை புரிவதற்காகத்தான் இந்த வ.உ.சி. சேவாதளம் என்பதை அமைத்திருக்கிறோமே தவிர எங்களுடைய வாக்கு வங்கியை கொண்டு நாங்கள் அரசை மிரட்டுவதற்காகவோ, அரசினால் எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களின் கோரிக்கையை வைத்துத்தான் கிடைக்க பாடுபடுகிறோமே தவிர நாங்கள் அதிகாரத்தில் இருந்து அவர்களை நாங்கள் ஆட்டி படைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு துளியளவும் கிடையாது. ஆக இந்த தளம் என்பது மக்களின் நலனுக்காகவும் எங்களுடைய இனமான சொந்தங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பையும் ஓங்குதலையும் கொடுப்பதற்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறோமே தவிர வேற என்ற உள்நோக்கு கருத்து கிடையாது என்பதை உங்கள் முன் தெரிவித்து, எங்களோடு இணைந்து செயல்பட மனித நேய மக்கள் பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பு நிறுவனரும் அந்த அமைப்பும் சேவாதளத்தினோடு கைகோர்த்து ஒன்றிணைவோம், பாடுபடுவோம் என்று சொல்லி எங்களோடு இணைந்திருப்பதை இந்த காணொலி வாயில் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். தலைவர் என்ற முறையில் என்னால் முடிந்த வரையும் இந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தும் நிறுவனரின் சொல்லுக்கிணங்க, எங்கள் பொதுச் செயலாளருடைய எண்ணங்களுக்கு இணங்க
வருமானமே இல்லை என்றாலும் பொருளாளர் என்ற பொறுப்பை கொடுத்து எங்களுடைய சார்பாகவே நாங்கள் அந்த பொருளாளரை உருவாக்கி அந்த பொருளை வைத்தே நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் இந்த செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகின்றோம் என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரும் ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்காக ஒருங்கிணைந்து குறைந்தது ஒரு 15 பேருக்காவது நல்ல இல்லத்தரசி, நல்ல இல்லால், நல்ல ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட பெண், நல்ல மனைவி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு 10-15 பேருக்கு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பட்டமும் கொடுத்து பரிசும் வழங்கி கௌரவிக்கிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைய தினத்தில் குறைந்தது ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் இட்டுக் கொண்டும் இருக்கிறோம் என்பதையும் உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன்படி இந்த செயல்தளத்தில் உள்ள எங்களுடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு பெரிய இடத்திற்கு மேலிடத்திற்கு எட்டுமோ அந்த அளவிற்கு எட்டி எங்களோடு சேர்ந்து கைகோர்க்க அல்லது எங்களுக்காக நாங்கள் கீழே இருக்கும் எங்களை கைதூக்கி நிறுத்த கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பிச்சையா பிள்ளை, வஉசி சேவாதளத்தினுடைய பொதுச் செயலாளர். வஉசி சேவாதளம் பல்வேறு சமூக சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது. நமது செயற்குழு தலைவர் கூறியது போல பெண்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி பல்வேறு உதவிகள் செய்து கொண்டு வருகிறது. எங்களது இன தலைவராக அங்கே கப்பலோட்டி தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களை கொண்டாடுகிறோம். எங்கள் இனத்தின் அடையாளமாக அந்த பெருந்தலைவரை கருதுகிறோம். அந்த நிலையில் தமிழக அரசும் பல்வேறு இடங்களிலே வஉ சிதம்பரனாரை கொண்டாடுவதை பார்க்கிறோம். ஆனால் சொல்லும் பொழுதெல்லாம் வஉ சிதம்பரம் பிள்ளை என்று சொல்லாமல் வஉ சிதம்பரனார் என்று சொல்வதையே வழக்கமாக கழக நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் ஆட்சியாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு வேளாண் இனத்திற்கு மிகவும் வருத்தமடைய செய்துள்ளது. பொது தகவல் வழங்கும் அலுவலர் என்ற முறையிலே கோவை சிறை கண்காணிப்பாளரே வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் அனுமதியில் இருந்தபோது அனுமதி பதிவேட்டில் விஓ சிதம்பரம் பிள்ளை தகப்பனார் பெயர் உலகநாத பிள்ளை என பதிவு செய்து பெற்றுள்ளதாக எங்களுக்கு சான்று கிடைத்துள்ளது. அப்படி இருக்க வஉ சிதம்பரனார் என்றே கூறப்படுவது எங்கள் வேளாண் இனத்தை வருத்தமடைய செய்துள்ளது. அதை தயவு செய்து ஆட்சியாளர்கள் இனிமேல் வஉ சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டால் மிகவும் வேளாண் இனத்திற்கு சந்தோஷமாக இருக்கும். அதை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பள்ளியில் உள்ள வஉசி பேருந்து நிலையத்தில் வஉ சிலை வைப்பது சம்பந்தமாக மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தோடு இணைந்து செயல்பட போகிறோம். மக்கள் உரிமை பாதுகாப்பு கழக தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இதை குறித்து விரிவாக பேசுவார். வணக்கம். மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் மாநில தலைவர் முனைவர் பொன் பாலசுப்ரமணியன். இந்த நன்னாளிலே தமிழக வஉசி சேவாதள சங்கத்தின் நிறுவன தலைவர் எங்கள் பாசமிகு அப்பா PN சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும், இந்த தமிழக வஉசி சேவாதள சங்கத்தின் மாநில தலைவர் எங்கள் பாசமிகு ஐயா சிந்து ஆறுமுகம் பிள்ளை அவர்களுக்கும், தமிழக வஉசி சேவாதள சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எங்கள் பாசமிகு ஐயா பிச்சையா பிள்ளை அவர்களுக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி கொண்டு, இன்று எண்ணற்ற கட்சிகளோ அமைப்புகளோ ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளையோ தலைவர்களையோ முன்னிறுத்தி அதன் வழியே சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இந்த நாட்டிற்காக அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவரும், அதிக கொடுங்கோல் தண்டனைகளை அனுபவித்து தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து குடும்பத்தை இழந்தவருமான பாசமிகு ஐயா வஉசி செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய பெருமையை இந்த சந்ததியினருக்கு தெரிவிக்கும் வகையிலே இந்த ஒவ்வொரு தியாகிகளுக்கும் அவர்கள் இறந்த பின்னால் நாம் செய்யக்கூடிய மரியாதை என்ன தெரியுமா? நினைவு நாளில் அவர்களை கௌரவப்படுத்துவதுதான். அந்த வகையிலே வஉ சிதம்பரம் பிள்ளை ஐயாவுடைய தியாகத்தை போற்றும் வகையிலே இந்த தமிழக வஉசி சேவாதள சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த பெரும் தலைவருக்காக இன்று இந்திய நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் சர்தார் வல்லபாய் படேலுக்கு எத்தனையோ 1000 கோடி சிலைகள், அதே போல ஒவ்வொரு
தலைவர்களும் சுதந்திர போராட்ட தியாகத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் இன்று நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் ஒரு அரசியல் தலைவர்களாகவும் ஒரு நல்ல செல்வ செழிப்போடும் இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் அடையாளமே தெரியாமல் நலிந்து தங்கள் உடலையும் தங்கள் உயிரையும் தியாகம் செய்த தலைவர்களில் மிக முக்கியமான தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவர்களுடைய முதலில் அந்த வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு அலர்ஜியை ஏற்படுத்திய, ஒரு நடுக்கத்தை உண்டாக்கிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் ஐயா கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய அந்த மரியாதையை, கௌரவத்தை இந்த தமிழ்நாட்டை வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரிவித்து இந்த சமுதாயத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்து இந்த தமிழக சேவாதள சங்கம் தன்னுடைய கோரிக்கைகளை தமிழக முதல்வருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக இந்த தமிழக வஉசி சேவாதள சங்கத்தின் கோரிக்கைகளை நாங்களும் இணைந்து தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இனி வருங்காலங்களில் அந்த வஉசி என்று சிதம்பரனார் என்கிற பெயரை எடுத்து செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், வாவு சிதம்பரம் பிள்ளை என்கிற பெயரை நீங்கள் அவருக்கு எல்லா கெஜெட்லையும் மாற்றி அவருக்கு ஒரு மரியாதையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழக பாடப்புத்தக வரலாற்றிலே அந்த செக்கிழுத்த செம்மலின் பெயரை, அந்த பாடத்தை நீங்கள் கொண்டு வந்து வருங்கால சந்ததிகளுக்கு இந்த ஒப்பற்ற தலைவனின் உன்னதத்தை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம்.